வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. நிம்மதியாக தூங்க வேண்டுமா? நிறைய பேர் தூக்கம் இல்லாம தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றதுக்கெல்லாம் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் வழி இருக்கு. அது நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 பேர்ல தாத்தா பாட்டி அன்னோன்யமா இருக்காங்களா? எலி சேர்ந்துக்கிறாங்க பாதி. 4 ராகு உழைக்கும், 9 உருவாக்கும். இந்த 2 நம்பர் சேர்ந்து விட்டால் யாரும் செய்யாத ஒரு வேலையை எழுத்து போட்டு செய்வாங்க. தாத்தா ஒரு சரித்திரம் மாதிரி அந்த வேலையில செஞ்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த 4ஆம் நம்பருக்குரிய பயம், கூச்சம், டென்ஷன், படபடப்பு, அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சிவகுமாருடைய மூத்த மகனுடைய பேரு 28/85. ஒரு பக்கம் பூனை, ஒரு பக்கம் குரங்கு. இப்போ பூனை வர்றதுனால அப்பாட்டையும் அம்மாட்டையும் எலி வருது. இந்த பூனை அங்க பகையாயிருக்கு. அப்பாவோடைய நட்பு கம்மி, அம்மாவோடைய நட்பு கம்மி மூத்த மகனுக்கு. ஒரு பக்கம் குரங்கு, அம்மாட்ட குரங்கு பற்றி வருது. ஆகையால குரங்குக்கு குரங்கு பாதி சேர்ந்துக்கிடுவாரு. கையெழுத்து மூலமா இவரை இந்த மாதிரி பார்க்க வந்திருப்பாங்க நிறைய பேர். நான் பக்கம் வந்திருக்கல, என் வீட்டுக்காரி அண்டர்ஸ்டாண்டிங் கம்மின்னு வருவாங்க. ஒண்ணு அவள்லாம் நம்ப மாட்டா, நான் என்ன செய்ய அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுக்காரிக்கு ஏற்ற மாதிரியே இவரை தயார் பண்ணி நாய் பச்சையா மாற்றி விட்டுரும். நாய் பச்சையா மாத்தையிலையும் அங்க அண்டர்ஸ்டாண்டிங் மாறிடுது. அதுல பாதி சேர்க்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வீட்டுக்காரி குடி பாதையும் அப்பா அம்மா கூட பாதையும் நட்பு அடையிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பாதி காலத்துல எல்லாரும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கை நாட்டு வச்சிருக்கையில கூட்டு குடும்பத்துல எல்லாருமே கை நாட்டு வைக்கிறனால அதுக்கு ஒரு பெரிய குணமா சொல்லப்படுறது கிடையாது. ஏதோ சப்த வழியில கூப்பிட்டு அவன் இந்த வா போ. அந்த காலத்துல உங்களுக்கு முதல் சொல்லியிருப்போம், குண்டா தலியா ஒரு பேச்சுவார்த்தையில அந்த திரும்பி பார்த்து நாளடைல ஜெனரேஷன் உருவாகி இப்போ ஒரு 70 வருட கணக்குல எல்லாரும் கையெழுத்து போடக்கூடிய தருணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வந்துட்டோம். இப்போ ஓவரா எல்லாருமே கையெழுத்து தான் வேலை வரும். அதுல 50% ஃபோன் நம்பர்ல உங்களுக்கு ஃபோன் நம்பர் பத்தி எல்லாம் பல தொடர் போட்டு நீங்க எவ்வளவு கையெழுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு யாரை பார்த்தாலும் நீங்க உங்க செல்போன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி 2 டிஜிட்டா சொல்றீங்க. 2 டிஜிட்டுக்கும் நம்மளுடைய குணங்கள் உங்களுக்கு 108க்குள்ள உங்களுக்கு பேசியிருக்கோம். நம்மளுடைய அந்த நம்பருக்குரிய கிரகங்களும் எமக்கப்படும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சௌரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கூட்டு குடும்ப வாழ்க்கை நிலை மற்றும் தனி குடும்ப வாழ்க்கை நிலை நியூமராலஜி முறையில் எப்படி. நாம் கடந்த 2 வருடமாக கிட்டத்தட்ட நமக்கு ஸ்டார்டிங்ல 9 நவக்கிரகத்தை பத்தி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பஞ்சபட்சி பத்தி பார்த்தோம். அஸ்ட்ரோ நியூமராலஜில ஒரு 100 பேரை பத்தி விளக்கியிருந்தோம். 100 பேர் கையெழுத்து வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு விளக்கியிருந்தோம். அடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டு நம்பரு, டோர் நம்பரு, ஒரு ஆளும் கையெழுத்துல பச்சை குத்திக்கிட்டு என்னென்ன இன்னல் படுறாங்க, அவங்க வாழ்க்கை தரம், பச்சை குத்தினா பிறகு இன்சியல் மோதிரம் போட்டா பிறகு என்னென்ன கஷ்டத்தை சந்திக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது நிறைய பேருக்கு எல்லாரும் லக்கி நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்ம நாள் லக்கி நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி லக்கி நம்பர் பத்தி விளக்கியிருந்தோம். சென்ற வாரம் நம்ம 27 நட்சத்திர நியூமராலஜி முறையில மிருகப்பட்சியை பத்தி விளக்கியிருந்தோம். நம்ம இதைத்தான் உங்களுக்கு ரொம்ப நாளா மிருகப்பட்சியை பத்தி ஒரு ரகசியமாக சொல்லி வந்தோம். அந்த நியூமராலஜில உங்களுக்கு எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில பிரபஞ்சம் முழுதும், இந்திய நாட்டுக்கு மட்டும் கிடையாது உலகம் முழுதும் இந்த மிருகப்பட்சி சம்பந்தப்படுது. இங்க வண்டி நம்பர் எடுத்தாலும் சரி, டோர் நம்பர் எடுத்தாலும் சரி, வீட்டு நம்பர் எடுத்தாலும் சரி, ஆதார் கார்டு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கையெழுத்தா இருந்தாலும் சரி, இல்ல கையில ஒரு ஏன் போட்டாலும் சரி, இல்ல ஒரு SSN என்சில் போட்டாலும் சரி, இல்ல ஒரு MM ஒரு மோதிரம் போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்னென்ன இன்னல்கள் சந்திக்கோங்கிறதான் உங்களுக்கு பல தடவை உங்களுக்கு அதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு இது சம்பந்தமாவே 2 வருட கணக்கா நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். 2 வருட கணக்கா பேசியிருக்கல இதுல 2015 பச்சைத்தமிழன் பத்திரிகையில கூட்டு குடும்பமா வாழ முடியுமா அதை பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்திருந்தோம். புக்கு விற்கம் இருக்கவங்க எல்லாம் வாங்கி பயன்படுங்கன்னு சொல்லியிருந்தோம். நியூமராலஜி, பிரமிடு நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, மேட்சிங் நியூமராலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜி, ஜெம்மராலஜி, வாஸ்து, புண்ணிய பரிகார மந்திரங்கள், இந்த புக்கில் அவ்வளவு விவரங்கள் இருக்கு. புக்கை வேணுங்கிறவ வாங்கி பயன்பெறுங்க. கூட்டு குடும்பமா வாழ முடியுமா 2015 பச்சை தமிழன் பத்திரிகையில வெளியிட்டிருக்கோம். இதை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமா விளக்கங்கள்ல தெளிவா விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க. இதுல நமக்கு நம்ம பேசுற விஷயங்களை விட அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. தலையெழுத்தை நிர்ணயிக்கும் கையெழுத்து, நிறங்களை பத்தி இருக்கும், கையெழுத்தை பத்தி பல விளக்கங்களை இதுல கொடுத்துருக்கோம். அடுத்து வாஸ்து பத்தி இருக்கு. நிம்மதியான தூக்கம் வேணுமா? ஏன் நிறைய பேர் தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க? நிம்மதியாக தூங்க வேண்டுமா? நிறைய பேர் தூக்கம் இல்லாம தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றதுக்கெல்லாம் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் வழி இருக்கு. அது நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க கையெழுத்துல அது எதனால நம்ம இந்த தூக்கம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் இருக்கு. இந்திய நாடை பத்தி எழுதியிருக்கோம். வல்லரச நாடாக மாற்ற முடியுமா? அப்துல் கலாம் கனவு பத்தி எல்லாம் இதுல தெரிவிச்சிருக்கோம். அவர் கனவு கண்டதெல்லாம் என்ன காரணம், இதுல மைனஸை பத்தி எல்லாம், நாட்டை பற்றி, இந்திய நாடை பற்றி எல்லாம் எழுதியிருக்கோம். 286 ரகசியத்துல உங்களுக்கு முந்தைய போட்டோம்.
அந்த ரகசியத்தெல்லாம் இருக்கு. ரஜினியின் பேரு உச்சம், விஜயகாந்த் பேருக்கு 2 விளக்கங்கள்லாம் இதுல கொடுத்துருக்கோம். பேர் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இது சம்பந்தமா தான். புக்கில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ள மெயின் சப்ஜெக்ட்லாம் இருக்கு. புக்கு வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க. வெளியூர்காரங்களுக்குன்னா ஒரு 500 ரூபா வரும். இப்ப நம்ம புரோகிராம்ல சந்திப்போம். கூட்டு குடும்ப வாழ்க்கை நிலை மற்றும் தனி குடும்ப வாழ்க்கை நிலை நியூமராலஜி முறையில் எப்படி? இப்போ ஒரு கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்துல தாத்தாவுடைய பேரு எஸ் பாலசுப்ரமணியன். அவருடைய கையெழுத்து நியூமராலஜி முறையில் 41/49. பாட்டியோட பேரு பி சுக்லஜினி 40/77. மகன் பேரு பி செல்வகுமார் 28/85. மருமகள் எஸ் மாலதி 22/24. பேரன் எஸ் பாஸ்கரன் 20/66. பேத்தி எஸ் யமுனா 21/36. அடுத்து இளைய மகன், 2வது மகன் இருக்காரு. இது ஒரு மகன் ஒரு மகளுக்கு சேர்ந்த 2 பேரன் பேத்தி இருக்கு. இது அடுத்த ஒரு மகன், ஒரு பேரன் இருக்கான். மகனுடைய பேரு பி ராஜ்குமார் 21/97. மருமகள் ஆர் அம்பிகா 13/28. இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேரனுடைய பேரு ஆர் சரவணகுமார் 37/46. இப்ப அவங்களுக்கு சென்ற வாரம் மிருகப்பச்சி 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதத்துல ஒவ்வொரு மிருகப்பச்சி பத்தி பேசியிருந்தோம். நம்ம இனிமேல் வர்ற தொடரெல்லாம் உங்களுக்கு இந்த மிருகப்பச்சியான விஷயங்கள்ல நம்ம தெளிவா நம்ம என்னென்ன இன்னல்கள் எல்லாம் சந்திக்கோங்கிறதான் நம்ம தெளிவான விளக்கங்களை பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இதை பார்த்துட்டு என் பிள்ளைகளோட நட்பு கம்மி, என் வீட்டுக்காரரோட நட்பு கம்மி, என் வீட்டுக்காரரோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், குடும்பத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், என் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறவங்க நேர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் இருக்கு. இப்ப அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை பார்த்துக்கோங்க. எஸ் பாலசுப்ரமணியன் இவருடைய நியூமராலஜி நம்பர்ல 41/49. இதுல எலியும் எருமையும் வருது. பி சுப்புலட்சுமி இது எலியும் குரங்கு வருது. இந்த 2 பேர்ல தாத்தா பாட்டி அன்னோன்யமா இருக்காங்களா, எலி சேர்ந்துக்கிறாங்க பாதி. தாத்தா ஒரு பக்கம் 49 வர்றதுனால ஹார்ட் ஒர்க்கு, உழைப்பால உயர்ந்தவர். 49 பத்தி உங்களுக்கு நியூமராலஜி அடிக்கடி சொல்லியிருப்போம். 4 ராகு உழைக்கும், 9 உருவாக்கும். இந்த 2 நம்பர் சேர்ந்துவிட்டால் யாரும் செய்யாத ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க. ஹார்ட் ஒர்க் அதிகமா பார்த்துருவாங்க. உழைப்பால உருவாக்கி இருப்பாரு. தாத்தா ஒரு சரித்திர மாதிரி அந்த வேலையில செஞ்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த 4ஆம் நம்பருக்குரிய பயம், கூச்சம், டென்ஷன், படபடப்பு, அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய நம்பருக்கு ஈக்குவலா பாட்டியும் அதே 4 40. 2 பேரும் அந்த 4ஆம் நம்பர் படி நட்பு கம்மியா இருக்கும். நீ என் வழிக்கு வா, நான் வழிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற பிடிவாத தன்மை இருக்கும். இந்த எலியும் சேர்ந்துக்கிறது. இங்க எருமை, இங்க குரங்கு, இங்க பகை கிடையாது. ஆகையால ஒரு 60% நட்புன்னு எடுத்துக்கலாம் இவங்க 2 பேரும். மூத்த மகனுடைய பேரு பி சிவகுமார் 28/85. ஒரு பக்கம் பூனை ஒரு பக்கம் குரங்கு. இப்ப பூனை வர்றதுனால அப்பாட்டையும் அம்மாட்டையும் எலி வருது. இந்த பூனை அங்க பகையாயிருது. அப்பாவோட நட்பு கம்மி, அம்மாவோட நட்பு கம்மி. மூத்த மகனுக்கு ஒரு பக்கம் குரங்கு, அம்மாட்ட குரங்கு பச்சி வருது. ஆகையால குரங்குக்கு குரங்கு பாதி சேர்ந்துக்கிடுவாரு. அப்பாட்ட எருமை வருது. எருமை போய் குரங்கு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் இவரு அதிகமா 50% அம்மாவோட மட்டும் நட்பு காணப்படுகிறது. அப்பாவிடம் சுத்தமாக நட்பு கம்மியாக இருக்கிறது. இவருக்கு வந்திருக்கிற மனைவி பேரு எஸ் மாலதி 22/24. 2 பக்கமும் நாய் பச்சி தான் சம்பந்தப்படுது. இந்த நாய் பச்சிக்கு இவரு பூனை, இந்த நாய் சேருமா, இந்த குரங்கு, இங்கேயும் நாய் தான். அப்ப இவங்க 2 பேருக்குள்ளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. என்ன புரிஞ்சிக்கல என் வீட்டுக்காரி, என்ன புரிஞ்சிக்கல என் கணவர் அப்படிங்கிற மனநிலைய அதிகமாக இந்த மிருகப்பச்சி சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் மெயின் காரணங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. 27 நட்சத்திரத்தை பார்த்து 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு தள்ளிடுறீங்க. அதனால என்னென்ன இடைஞ்சல்ங்கிறதான் தெளிவா விளங்கிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு குடும்பத்துல கூட்டு குடும்பமா வாழ்ற விஷயங்கள். கூட்டு குடும்பத்துல என்னென்ன அல்லல் படுறாங்க, இது கணவன் மனைக்கே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இத்தனை பேரையும் எப்படி கேட்க முடியும்? இது தனித்தனி குடும்பத்துக்கும் ப்ராப்ளம் தனியா நடக்கு. இப்ப இது கூட்டு குடும்பத்துல மாமியா புரிஞ்சுக்கிடுவாங்களா? மாமியா பேரு 40 எலி. இங்க மருமகா நாய் வருது. நாய் போய் என்ன பண்ணும்? இங்கேயே 4ஆம் நம்பர். அங்க வீட்டுக்காருக்கு 4க்கு 4 அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி, பிடிவாதம். மருமகனும் 22 வருது, அங்கேயும் பிடிவாதம் ஓவர். அது போக நாய் இந்த பூனை துரத்தும். ஒரு பக்கம் குரங்கு, சுத்தமா மேட்சிங்கே இல்லை. மாமியாவோட பாருங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த மிருகப்பச்சி ரீதியா நம்ம சேர்த்து விட்டுட்டாலே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே அர்த்தம் சொல்லியிருந்தோம். டிவி தொடர்ல இது சீரியலா நிறைய கொண்டு போய்கிட்டா இருக்காங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு மாமியா மருமகளை சேர்த்து வைக்க வழி இருக்கு. அதைத்தான் விளக்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கே திருத்தி விட்டாலே இவங்களே வாழக்கூடிய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இவரை காட்டிலும் இவங்க கூட அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண போறாங்க. அதனால இது ரீதியா இவங்களுக்கு ஒண்ணு பூனையா இருக்காரு, இவரு நாயா இருக்காரு.
ஒண்ணு இவரு நாய் பச்சையா மாறணும், கையெழுத்து மூலமா மாத்தி தந்துட்டு இருக்கோம். கையெழுத்து மூலமா இவரை இந்த மாதிரி பார்க்க வந்திருப்பாங்க நிறைய பேர். நான் பக்கம் வந்திருக்கல, என் வீட்டுக்காரி அண்டர்ஸ்டாண்டிங் கம்மின்னு வருவாங்க. ஒண்ணு அவெல்லாம் நம்ப மாட்டா, நான் என்ன செய்ய அப்படிம்பாங்க. அப்பா வீட்டுக்காரிக்கு ஏத்த மாதிரியே இவரை தயார் பண்ணி நாய் பச்சையா மாத்தி விட்டுருக்கோம். அப்படி நாய் பச்சையா மாத்தையிலையும் அங்க அண்டர்ஸ்டாண்டிங் மாறிடுது, அதுல பாதி சேர்க்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வீட்டுக்காரி குடி பாதையும் அப்பா அம்மா கூட பாதையும் நட்பு அடையிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்க ஒரு வேற சில நேரம் பெண் வந்திருக்கும், என் வீட்டுக்காரி கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மிங்கும். அப்ப வீட்டுக்காரிக்கு ஏத்த மாதிரி இந்த பெண்ணை பூனை பச்சையா மாத்தி விட்டுருக்கு. மாமியா கூட மாமனார் கூட ஒரு 50% சேர மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப அடுத்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை எஸ் பாஸ்கரன் 20/66 பாம்பும் மானும் வருது. இவர் என்ன பண்ணுவாரு, அம்மா கூட நாய்க்கு நாய் 2 நாய் தான் வருது. பாம்பு என்ன பண்ணும், அப்பா பூனை ஒரு பக்கம் குரங்கு. சுத்தமா என்ன ஆகுது, சுத்தமா மேட்சிங்கே இல்லை. தாத்தா கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, பாட்டி கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அடுத்து பேத்தி எஸ் யமுனா, நாயும் பூனையும் வருது. இது என்ன பண்ணும், அந்த பொண்ணு எஸ் யமுனாக்கு அப்பா கூட ஆண் பூனைக்கு பெண் பூனை சேர்ந்துக்கணும், அம்மா கூட நாய்க்கு நாய் பாதி சேர்ந்துக்கணும். இது இந்த பொண்ணு அப்பாட்ட பாதி அம்மாட்ட பாதிங்கிற பாதி நடுநிலை இருக்கு. ஒரு பக்கம் அப்பா இந்த நாயை பார்த்து ஒரு நேரம் கரெக்டையும் செய்வார், பாதி பூனை பிடி சேருவார். அம்மா ஒரு பக்கம் நாய்க்கு நாய் சேரும், ஒரு பக்கம் பூனையா இருந்து அந்த நாய் கூட பூனை சேராது இல்லையா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதுவும் நடக்கும். பாதி நட்பு பாதி பகை, இந்த மாதிரி சூழ்நிலை சந்திக்காங்க. இரண்டாவது மகன் பேரு பி ராஜ்குமார், இவருடைய நம்பர் 21/97. இந்த மகன் என்ன பண்றார், இந்த மகன் அப்பா கூட சேர மாட்டேங்காரு. அண்ணன் கூட இந்த இருக்காரு சிவகுமார், நாய் பூனை சேராது. இங்க மனைவி மாதிரிதான், இவருக்கு மனைவி நாய் வருது. இங்க ஒரு பக்கம் குதிரை, இங்க குரங்கு, இவங்க 2 பேருக்கும் சேராது. இன்னொரு மருமக பேரு ஆர் அம்பிகா 13/28. ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் பூனை வருது. அப்போ ஒரு பாம்பும் பூனை வரையில இவங்க 2 பேருக்கு என்னது, ஆர் ராஜ்குமாருக்கு 21 நாய், ஒரு பக்கம் குதிரை. ஆர் அம்பிகா பாம்பு பூனை, பாம்பு நாயும் சேராது. ஒரு பக்கம் பூனை ஒரு பக்கம் நாய். இங்க சிவகுமாருக்கும் மாலதிக்கும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், அதே நிலைமை தான் இவங்க 2 பேருக்கும் நடக்கும். இவங்க பிறந்த குழந்தை ஒரு பையன் சரவணகுமார், ஒரு பக்கம் எலி ஒரு பக்கம் எருது. இப்ப என்ன பண்ணுது, அப்பாவோட நாய் எலி சேராது, குதிரை பசு. அப்ப இது மட்டும் ஒரு 40% கணக்கு வச்சுக்கலாம். இந்த அம்மாவோட எலி பாம்பு, பாம்பு எலியை சாப்பிட்டுரும், பாம்பு பசுவை சாப்பிட்டுரும். ஒரு பக்கம் பூனை ஒரு பக்கம் எலி, சுத்த மைனஸ். அம்மாவோட சுத்தமா ஒட்டாது, அப்பாவோட மட்டும் ஒரு 30% நட்பு காணப்படுகிறது. இவங்களுக்கு இருக்கிறதுல தாத்தா பாட்டிக்கு இந்த கடைசி பேரை மட்டும்தான் நட்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தாத்தா எலி, இங்கேயும் எலி இங்கேயும் எலி, ஒரு பக்கம் ஆலை, இங்க எருமை கூட சேர்ந்துக்கிடும், குரங்கு டிஸ்டர்ப் கிடையாது. அப்ப இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவான், தாத்தா பாட்டி நான் பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்துட்டேன், என்னை புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, கடைசியா ஒரு இந்த பைய ஓட்டு தான் எனக்கு செல்ல பிள்ளை, ஒரு பாச பிள்ளைன்னு சொல்லி அந்த மிருகப்பச்சி சேர்ந்ததுனால அந்த பேரனை மட்டும் தூக்கி கொஞ்சிறாங்க. ஏன் பிள்ளை எல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கேன்னு சொல்லி இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் பிள்ளைதான் வசத்தியா, தாத்தா பாட்டியை போய் இந்த பெத்தவங்க சிவகுமார் அப்பாவையும் அம்மாவையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பையன் மட்டும்தான் பிள்ளையா, என் பிள்ளைலாம் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி குறை பேசுவாங்க. இப்ப இந்த ஒரு உதாரணமான ஒரு பேரை போட்டிருக்கேன், கூட்டு ஃபேமிலி. கூட்டு ஃபேமிலி வாழ்க்கை நிலை இந்த நிலைமை. ஆதி காலத்துல எல்லாரும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கை நாட்டு வச்சிருக்கையில கூட்டு குடும்பத்துல எல்லாருமே கை நாட்டு வைக்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய குணமா சொல்லப்படுறது கிடையாது. ஏதோ சப்த வழியில கூப்பிட்டு அவன் இந்த வா போ, அந்த காலத்துல உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பான், குண்டா தடியா ஒரு பேச்சுவார்த்தையில அந்த திரும்பி பார்த்து நாளடைல ஜெனரேஷன் உருவாகி இப்போ ஒரு 70 வருட கணக்குல எல்லாரும் கையெழுத்து போடக்கூடிய தருணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வந்துட்டோம். இப்போ ஓவரா எல்லாருமே கையெழுத்து தான் வேத வாக்கு, அதுல 50% ஃபோன் நம்பர். இப்போ ஃபோன் நம்பர்ல உங்களுக்கு ஃபோன் நம்பர் பத்தி எல்லாம் பல தொடர் போட்டோம். எவ்வளவு கையெழுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு யாரை பார்த்தாலும் நீங்க செல்போன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி 2 டிஜிட்டா சொல்றீங்க. 2 டிஜிட்டுக்கும் நம்மளுடைய குணங்கள் உங்களுக்கு 108க்குள்ள உங்களுக்கு பேசியிருக்கோம். அத்தனையும் 90 அப்படிங்கன்னா உங்களுக்கு 90க்குரிய அந்த நம்பருக்குரிய 108க்குள்ள பேசியிருக்கோம் இல்லையா, அந்த மிருகப்பட்சியும் சம்மந்தப்படும், நம்மளுடைய அந்த நம்பருக்குரிய கிரகங்களும் சம்மந்தப்படும். இந்த மாதிரிதான் சொல்லு கொண்டே இருக்கிறது. அப்படி மொத்தமா கூட்டி 10 நம்பரையும் கூட்டினாலும் 90, 80, 78, 36, 22 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த 2 டிஜிட்டுக்கும் சேர்த்து ஒரு குணம் இருக்கு. அந்த 2 டிஜிட்டுக்கும் உள்ள இதை 108க்குள்ள பாத்துக்கலாம். இதை பத்தி ஏற்கனவே விளக்கிருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த மிருகப்பட்சி ரீதியா போன தடவை சொன்னதுனால மிருகப்பட்சிக்குரிய குணமும் அந்த போன் நம்பர் அதே மிருகப்பட்சியும் நீங்க செக் பண்ணீங்கன்னா நம்ம தொடர்புல அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் டோட்டலா கூட்டி அதுக்கு ஒரு மிருகப்பட்சி இருக்கு.
நீங்க அந்த மிருகப்பச்சி தொகுப்படையில ஒரு 50 நம்பர் போன் நம்பர் இருக்கு. வீட்டுக்காரருடைய போன் நம்பரு 55 50 நம்பருக்கு எருமையா இருக்கும். இல்ல ஒரு 64 இருந்தா இந்த ஒரு புலிக்கு புலி 55 புலி 64க்கு புலிக்கு புலி சேர்ந்துக்கணும். 55க்கு புலி 64க்கு ஆண் புலி பெண் புலி சேரக்கூடிய தன்மைலாம் அப்படியும் சில நேரம் தாரஞ்சாரமா இருக்கும். சாஃப்டா கொண்டு போற அளவுக்கு உள்ள நம்பர் எல்லாம் தனியா செலெக்ஷன் பண்ணணும். நிறைய பேர் ஃபோன் நம்பர் எல்லாம் கான்டாக்ட் பண்ணல. உங்களுக்கு பல தடவை ஃபோன் நம்பர்ல பல பேர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஃபோன் நம்பர் தொடரே உங்களுக்கு 3 தொடர் நிறைய விரும்பினால ஃபோன் நம்பரை பத்தி எல்லாம் தெளிவா போட்டிருந்தோம். அதெல்லாம் மீறி இப்ப அது ஒரு சர்க்கிள் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இடைஞ்சலை பத்தி சொல்லியிருந்தோம். இப்ப உங்களுக்கு ஃபோன் நம்பர்ல நம்ம மிருகப்பச்சி ரீதியா எப்படி யாரு கூட அண்டர்ஸ்டாண்டிங் உங்க கையெழுத்துக்கு ஃபேமிலியில உள்ள இடைஞ்சலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறதுக்கு இதுல வழி இருக்குங்கிற அழகான ரோட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் நீங்க பார்க்காத ஒரு புதுமையான விஷயம்தான் இது. அனைவரையும் சேர்த்து வைக்க வழி இருக்கு. அந்த வழியை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட்டு குடும்பம் ஏன் செதறதுங்கிறதுக்கு காரணம் அத்தனை பேரும் கையெழுத்து போட ஆரம்பிச்சிச்சு. அப்பாயும் சில வச்சு கையெழுத்து போடல இந்த மிருகப்பச்சி எல்லாம் சம்மந்தப்படும். ஆதி காலத்துல கைரேகை வச்சிருக்கனால கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த காலத்திலேயே கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா இதே நிலைமை தான் அப்பையும் நடந்திருக்கும். இப்ப வந்துதான் எல்லாருமே கையெழுத்தா மாறிட்டாங்க. கைரேகை மட்டும் வச்சு போய்கிட்டு இருந்தால் கையெழுத்து போடாம இருந்தால் கூட்டு குடும்பமா கம்பல்சரியா எல்லாரும் வாழலாம். ஏன்னா கூப்பிட சவுண்டு மட்டும்தான் பேர் அந்த செகண்டுக்கு மறந்து போகும். ஆனால் கையெழுத்துங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. கையெழுத்தை மாத்தினா தலையெழுத்தே மாறும். இதுல நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பரும் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒவ்வொருடைய கையெழுத்துக்கும் ஜாதக முறையில பேர் அமைச்சு தந்துகிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு வாக்க கூட்டலாம், தைரியத்தை கூட்டலாம், உங்களுக்கு தன்னம்பிக்கை கூட்டலாம். 4ஆம் இடம் காலியா இருந்தா வீடு கட்டுற யோகம் பண்ணி தரலாம். குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் இடத்துல வலு கூட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வலு கூட்டி இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க, கோர்ட்டு கேஸ்ல நிற்பாங்க. அந்த 6ஆம் இடத்தை கிளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். 7ஆம் இடம் காலியா இருந்தா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதை அன்னோன்யம் கூட்டுறதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். 9 பாக்கியஸ்தானம், அப்பாவுடைய புண்ணியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, சொத்து கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. முப்பாட்டம் சொத்துருக்கு கிடைக்கல நல்லல் படுவாங்க. அதெல்லாம் பேர்ல 9ஆம் இடத்தை வலு கூட்டி கொடுத்துருக்கோம். அடுத்து 10ஆம் இடத்து தொழில் என்ன செய்ய திணறுவாங்க, தொழிலை வலுப்பு பண்ணி கொடுத்துருக்கோம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், எனக்கு இருப்பு தங்கணும்பாங்க, அதை பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பேர்லேயே தான். அத்தனையும் 6, 8, 12 தவிர மற்ற எல்லா இடத்தையும் உங்களுக்கு பேர்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். பேர்லேயே உங்களுக்கு ஜாதக முறை அமைக்கிற மெத்தடை சொல்லி கொடுத்து ஒரு 100 பேரை பத்தி போட்டிருந்தோம். நம்ம 100 பேர் புதுசா பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. என் கையெழுத்து இந்த இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா, என் கையெழுத்துனாலதான் இவ அல்லல் பண்றேன்னா, எனக்கு வீடு கட்ட முடியலையா, உங்களுக்கு அந்த வீடு கட்டுற யோகத்தை அந்த இதுல பண்ணி தரலாம். நான் வாத்தியாரா இருக்கேன், எனக்கு வாக்கு ஈடுபடலையா, உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை வலு பண்ண முடியும். நான் தைரியம் கம்மியா இருக்கு, இந்த தைரியத்துக்கு தாயத்தெல்லாம் கட்டப்போறது கிடையாது. உங்க பேர்லயே வந்து தைரியஸ்தானத்தை வலு கூட்ட போறோம். கல்யாணத்தடை இருக்கா, அந்த 7ஆம் இடம் காலியா இருக்கும். வீட்டுக்காரி கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கா, அந்த மிருகப்பச்சி ரீதியா மட்டும் கிடையாது, 7ஆம் இடத்துலயும் கவனிக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி நம்ம பேர்லயே உங்களுக்கு பல இது நிறைய பேர் அந்த வீடியோவை கவனிக்காம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த மறுபடியும் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல அதை தாண்டி இப்ப இதுல போட்டுக்கிற நம்பர் மட்டும் கிடையாது, இந்த பேர்லயும் உங்களுக்கு ஜி ரவிக்குமார் இதுக்கெல்லாம் ஜாதக முறை மேல உங்களுக்கு கட்டம் போட்டு காட்டியிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் செந்திலுக்கெல்லாம் பேரை போட்டு காட்டுறோம். அதுல என்னென்ன இவங்க குறைபாடு இந்த இருக்கு. எஸ் செந்திலுக்கு மொத்தத்திலே வந்து 3, 6, 7, 8 12 குழியில 8 கல்லு, ஒவ்வொரு இடத்தும் ஒரு கல்லு மாதிரி 12 குழியை நிரப்ப முடியுமா? இதே மாதிரி சின்ன சின்ன பேர்லாம் இருக்கு. சிலவங்க பெரிய பேர் வச்சுட்டு வருவாங்க. அதுல நிறைய பேருக்கு இது கிடைச்சி சில இதுல எங்கேயாவது போய் 6ஆம் இடம் வளர்த்துரும், இல்ல 7ஆம் இடம் வளர்த்துரும், இல்ல எங்கேயாவது போய் மொத்தமா போய் சேர்ந்துரும். அதுல சில குறைபாடெல்லாம் அதுலயும் இருக்காங்க. ஆகையால எதெல்லாம் அது தேவையோ அந்த பேரை பண்ணி கொடுக்கும். சரவணகுமார் பேர்லாம் நல்லா இருக்கும். அந்த பேரு இதுல போட்டிருப்போம். இந்த சரவணகுமார் இந்த பேருக்கு எல்லாமே அமைஞ்சமா இருக்கும். நம்பர் நல்லா இருக்கும், நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கும், பிரமிடு நம்பர் நல்லா இருக்கும். அவருக்கு நல்லா இருந்தாலும் அவருக்கு வரக்கூடிய மனைவி அந்த மிருகப்பச்சிக்கு எலி பசு வருது. கடைசியா நம்ம பேசுற விஷயம் இதைத்தான் சொல்றோம். உங்களுக்கு பேர்ல என்ன பண்ணி கொடுக்கும், நியூமராலஜி சரி பண்றோம், பிரமிடை சரி பண்றோம், வாக்கு ஸ்தானத்தை வலு கூட்டுறோம், யாரு கூட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணுமோ அந்த மிருகப்பச்சி சேர்த்து வைக்கும். இவ்வளவு விஷயங்கள் பண்ணி தான் இந்த மிருகப்பச்சி எல்லாம் கொடுத்து வாக்கு வேணா வாக்கு ஈடுபட வைக்கும். எல்லா ஸ்தான பலம் கொடுத்து நியூமராலஜி சரி பண்றோம், பிரமிடை சரி பண்றோம், உங்களுக்கு தேவையான ஸ்தான பலத்தை கொடுக்குறோம். நீங்க யாரு கூட போய் அன்னோன்யம் பண்ணணுமோ அந்த மேட்சிங் பண்ணி கொடுக்கும். சப்த ஒளியில என்னென்ன அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். பேர்ல நோன் வந்துடக்கூடாது. இந்த சப்த ஒளியில புராணாலஜியும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜெம்ராலஜிலாம் உங்களுக்கு என்ன ஜாதக அமைப்புல உங்களுக்கு என்ன ஜாதகத்தை நிறைய பேர் பார்ப்பீங்களான்னு சொல்லி ஆன்லைன்ல நிறைய பேர் கால் பண்ணி கேட்காங்க. நம்ம உங்களுக்கு பேர்லயே அத்தனை பண்ணி கொடுக்கவும் சொன்னோம். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அதுல என்ன தடை இருக்கு,
என்ன நவரத்ன கல் போடலாம்? இந்த கல் போட்டா உங்களுக்கு இப்ப 4 கூடை மறைஞ்சிருக்கும், உங்களுக்கு வீடு கட்ட முடியாம இருக்கும், அந்த கல்லை போடலாம். கால சர்பதோஷத்துக்கு ராகு கேது கல், இந்த மாதிரி நாகதோஷத்தை நீக்கிறதுக்கு ராகு கேது பல்லு நீங்க கம்பல்சரியா போடணும். அதே மாதிரி சுக்கிரன் கெட்டு போயிருக்கும், சுக்கிரன் வெளியே எடுக்கணும். லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும், உங்க தனித்துவம் கம்மியா இருக்கும், உங்க ஹாரஸ்கோப்பை பார்த்து அந்த கல் போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம். மற்றபடி எல்லாமே அதிகமாக நம்ம பண்ணி கொடுக்கறது நேமத்தான் பண்ணி கொடுக்கும். இதை உங்களுக்கு அதான் சொன்னேன், உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்போ நல்லா இருக்கும்னு சொல்றது கோச்சாரத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இந்த பச்சை குத்திட்டீங்க, இந்த இன்சில் மோதிரம் போட்டிங்கன்னா என்ன இடைஞ்சல், அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக நவண்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கையில் பச்சை குத்திட்டோ இன்சில் மோதிரம் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ அதை கலட்டுறதுக்கு உங்கள் லைஃப் முடிகிற வரைக்கும் மோதிரம்னா கழட்டி வச்சிடலாம். பச்சை குத்திட்டீங்கன்னா என்ன பண்ண? இப்போ கூட்டு குடும்பத்தை பற்றி விளக்கியிருக்கோம். வினை தீர்க்கும் நாயகனே